இந்தாப்பா. நம்மளுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? சரியான மிடில் கிளாஸ் ஆளுங்க மாதிரி ஆயிட்டோம். 1000 தான் சொல்லு ரோஷினி. இந்த திடீர்னு நமக்கு அமைஞ்ச இந்த நடுத்தர வாழ்க்கை நமக்கு எவ்வளவு சவால்களை கொண்டு வந்திருக்கு பாத்தியா? அட இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? டீய போடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவும் மோனா ஆண்டியும் மார்க்கெட்ல இருந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குப்பா. என்ன ஒரே ஒரு குறை தான், நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்களா அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இரவலுக்கு மிக்சிங் கிரைண்டரும் கொடுத்தா நல்லா இருக்கும். அத்தியாவசிய பொருட்கள் இல்லாம டிடியோட ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? கேசவா, நீ ஒரு வேலை பண்ணு. இந்த ஜுவல்ல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல, இது உடனே மாத்திடு. என்னாச்சு? இந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பண்றதை நிறுத்த அம்மா உன்னை கண்டுக்கவே இல்ல. ஆமாமா, நானும் கவனிச்சேன். சரி நீ என்ன பண்றேன்னா இவரோட சேர்ந்து முக்கியமான வீட்டு வேலைகள்லாம் செய்யற மாதிரி ஆக்ட் பண்ண. ஓகே, அதுக்கப்புறம் பாரு காமெடி. என்ன? நான் சொல்ற மாதிரி இத மாத்திட்டீங்கன்னா அப்புறம் இது பாக்குறதுக்கு ஓரளவுக்கு கிளாஸா இருக்கும். சரி விடு. போய் அழுக்க துணில இருந்தா எடுத்துட்டு வா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து துவைப்போம். வேற என்ன பண்றது? நம்ம வேலைகள் எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். யாருடைய உதவியும் தேவையில்லைங்கிறத நம்ம புரிய வைப்போம். என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, சொந்த கால்ல மத்தவங்கள சார்ந்து வாழாம இருக்கிறது தானே கௌரவம். சரி போ வேலையை பார்ப்போம் போ. இது நல்லா இருக்கு. ஆமா, இது நல்லா இருக்கு. ஐயோ, நீங்க வேற, உங்களுக்கு நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது. தகுதியே இல்லாதவங்கள பார்த்து அனுப்பிட்டு இருக்கீங்க. என் பிரதருக்காக நல்லா படிச்ச ஒரு அழகான பொண்ணை நான் தேடிட்டு இருக்கேன். அவ குரானா வீட்டுக்கு மருமகளை வர போறவ, புரியுதா? ஓ காட், நோ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நானே ஒரு நல்ல வரனை தேடிக்கிறேன். मुझे नहीं पता. अंजलि, what are you doing? ஐயோ, இந்த வீடு மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. प्यार क्या है? प्यार? போகாத, அட போகாத. நான் சொல்றேன்ல, போகாதங்கிற. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி டிவி சத்தமா வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படியா? சத்தமா வச்சுக்க. கடவுளே, என்ன தொந்தரவு பண்ணத. முக்கியமான ஒரு சீன் வரப்போகுது. பாரு. முதல்ல அவ எனக்கு ஒரு நல்ல தோழியா ஆக முடியலன்னா என்னாலையும் அவளை காதலிக்க முடியாது. ஏன்னா நட்பு இல்லாம காதல் இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா காதல்ல நட்பு இருக்கணும். ஓகே 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 ராகுல், எப்படி ஒரு உருக்கமான சம்பவம் இது பாத்தீங்களா? ஆமா, ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேர் கூட நிஷா. சித்துக்கு அவ ஒரு நல்ல தோழி. அதனாலதான் நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நிஷாவை நாங்க வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்சோம். இன்னும் சொல்ல போனா 2 குடும்பமும் சேர்ந்து பேசி முடிவெடுத்தோம். ஆனா சித், இவ என்னோட ஃப்ரெண்டு தானே, கடைசியில உறுதியா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒரு விவரமும் தெரியல. அவங்க குடும்பத்துல யாருக்கும் என்னமோ ஆச்சுன்னு அப்புறம் தான் நாங்க கேள்விப்பட்டோம். சித்து அவங்கள தேடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணான், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நாங்க இந்தியாவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சித்துக்கு ரோஷினி கிடைச்சா. சொல்ல போனா எனக்கும் நிஷாவை பத்தி ஒரு கவலையும் இல்லாம போச்சு. அம்மா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் சொல்றத கேளுங்க. இனிமேலாவது நிஷாவை தேடி கண்டுபிடிப்போம். நம்ம ரோஷினியை நம்ம வெளியே துரத்துறதுக்கு இவளோட உதவி தேவை. எப்படி பார்த்தாலும் அவங்க ஏற்கனவே நண்பர்கள் தானே. அது ஏன் ஒரு நல்ல காதலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? கிருத்திகா, நீ சொல்றது ஏதோ சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இத பாருங்க, நீங்க யோசிக்காதீங்க. கொஞ்சம் நல்லதை பத்தி யோசிமா. நல்ல விதமா யோசிக்கலன்னா நல்லதே நடக்காது. இப்ப நம்மளோட முதல் வேலையே அவளை தேடி கண்டுபிடிக்கிறது தான். கிருத்திகா, இதுல வேலைக்காகுமா? நம்ம எங்க போய் அவளை தேடுறது? அது சித்து மூலியமாவே ஆரம்பிக்கலாம். நாம அனுப்புற மெசேஜுக்கு ரிப்ளை கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. அப்புறம் நீங்க தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வைக்கணும். ரொம்ப நல்ல யோசனையா இருக்குமா? எங்கேயோ பால் தீயுது. பக்கத்து வீட்டுல இருந்து அந்த தீஞ்ச நாத்தம் வருது. ஐயா கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஓ காட். வேணா பாத்துக்கிட்டே ரோஷினி, அத்தம்மா இந்த பக்கம் வரப்போறாங்க. ஒளிஞ்சுக்கோ.
ஓ காட். மகேஷ், சொல்லுங்க மேடம். மகேஷ் இங்க வா. இந்த வீட்ல எந்த குப்பையோ கூளமோ தூசோ துரும்போ இந்த பக்கம் வரக்கூடாது. தரைய நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணு. அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் மட்டும் சுத்தம் பண்ணணும். ஓகே ஓகே மேடம். ரோஷினி, நீ என்ன பண்ண ரோஷினி? இரு இரு, நான் போய் சில் வாட்டர் எடுத்துட்டு வரேன். வந்துட்டேன். என்னாச்சுமா ரோஷினி, என்னாச்சு? ஐயோ ரோஷினி, சுட்டுக்கிட்டியா? என்னம்மா உருப்பம் இல்லாம ஆயில் போடு. அவசரப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வா இங்க உட்கார், வா இங்க வா. உட்காருமா, உட்கார். உட்கார் ரோஷினி. இதுக்குள்ள கை விடு, விடு விடு. அண்ணே சீக்கிரம் ஆயின்மெண்ட் கொண்டு வாங்கண்ணே. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? வீட்ல ஆயின்மெண்ட் இல்ல, நான் போய் வாங்கிட்டு சரிண்ணா. வந்துடுறேன். ரோஷினி, கேசவா, கேசவ், என்ன நீ? ஆபீஸ்க்கு டைம் ஆகல. வா. அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு சொன்னிய சித்தார்த். நான் வேணும்னே தான் என்னோட கையை சுட்டுக்கிட்டேன். அது அம்மாவால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால கண்டிப்பா வருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே. பார்த்து இரு வரேன். கை நீட்டு. இது எங்க கிடைச்சது? உன்னுடைய அம்மா தான் இங்க வச்சாங்க. அவங்களே வச்சு விடணும்னு நினைச்சாங்க. என்ன பண்றது? பிடிவாதம்னு ஒண்ணு இருக்கு. அதான் இந்த ஏற்பாடு. வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இங்க பாரு ரோஷினி, இதுதான் உங்க அம்மாவுடைய பாணி. அவங்கள யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்கள மாதிரியே யோசிக்கிற இந்த மாப்பிள்ளையால தான் அவங்கள புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு, அவங்க உன்னுடைய அம்மா. நீ அவஸ்தைப்படுறத ரொம்ப நேரம் அவங்களால பார்க்க முடியாது. அதனால தான் போயிட்டாங்க. அம்மா, அம்மா என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு விஷயமா? பொறுமையா இரு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி என்ன சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்க? எதுக்காக நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? எதுக்காக சந்தோஷமா இருக்க கூடாது? நான் விளையாடுறேங்களா? ரோஷினி தான் என்கிட்ட ரொம்ப விளையாடிட்டு இருக்கா. இப்பதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரோஷினியை என் வாழ்க்கையை விட்டு ஒரே அடியா நான் அனுப்ப போறேன். அப்படின்னா அம்மா, நிஷா கிட்ட இருந்து மெசேஜ் வந்து. அவ என்ன அனுப்பிட்டு இருக்கா? ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள சந்திக்கிறாளாம். நான் சொல்றது நம்புவா? இந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மாத்திருவா. கடவுளே, உன்னதான் நான் முழுமையா நம்பிட்டு இருக்கேன். எங்க பிரச்சனைய நீதான் தீர்த்து வைக்கணும். என்னோட சித்துக்கு ரோஷினிங்கிற பைத்தியம் பிடிச்சிருக்கல்ல, அது ஒரு வழியா விட்டுடும். உடஞ்சிச்சா? அது எப்படிப்பா உடையும்? பணம் என்ன மரத்துல காயுதா? முதல்ல எடுத்து போய் சரி பண்ணி கொடுப்பா. இனிமே எது செஞ்சாலும் என்கிட்ட நீ முதல்ல சொல்லிட்டு தான் செய்யணும், சரியா? வீடியோட கம்பெனில ஜாக்கிரதையா வேலை செய்யணும். நல்ல வேலைக்காரன்பா. ஹலோ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? டிடியோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். டிடி கிட்ட நீங்க வருவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால அவங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். உங்களை தேடி இந்த பத்திரிக்கை ஆசிரியர் வந்திருக்காங்க. எங்க போகணும்? என்ன இப்படி கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் எது யோசனை இல்ல. அந்த வார பத்திரிக்கையோட ஆசிரியர் வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் போய் அவங்கள எதுக்கு வெளியில உட்கார சொன்ன? உள்ள வர சொல்ல வேண்டியதானே? இதை நான் உங்களை உள்ள அனுப்பி வைக்கிறேன். வாங்க.
ஹலோ நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, உட்காருங்க. தேங்க்ஸ். ரொம்ப நாளாச்சுல்ல? அப்புறம் உங்களோட அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? அவங்க நல்லதா இருக்காங்க. ஏன், என்னாச்சு? அட டிடி, அன்னைக்கு எவ்வளவு கிராண்டா பார்ட்டி நடந்தது. உடம்பு சரியில்லைனது திடீர்னு நிறுத்திட்டீங்க. என்ன இன்னும் ஞாபகம் வரலையா? அது வந்து அன்னைக்குதான் அவங்க ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வயசாயிடுச்சு இல்லையா, அதனாலதான் அப்படி. இப்ப ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? காஃபி? முதல்ல காஃபிக்கு ஏற்பாடு பண்ண, அப்புறம் இன்டர்வியூ. ஓகே. ஓ ஓ வாவ், இது உங்க பொண்ணு தானே? இவ ரொம்ப அழகா இருக்கா. பார்ட்டியில தான் இவளை நான் பார்த்தேன். அன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. உங்க பொண்ணு பார்த்தாலே நல்லா தெரியுது. பாசத்தோட அன்போட அவளை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கீங்க. இவங்க கண்டிப்பா அம்மா பொண்ணு தானே? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நெருக்கம் இல்லையா? ஆஃப் கோர்ஸ், ரொம்ப. ஒரு நிமிஷம். சாரி மேம், நீங்க முதல்ல போங்க. இல்ல ரோஷினி, நீ முதல்ல போ. அத்தை உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு ரோஷினி. நீ அத்தையை ரொம்ப நல்லா கிட்ட இருந்து பாத்துக்கிற. அத்தை உன்னால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேம். என்னாச்சு? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல சித்தார்த், நான் என்னோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவு வினோதமா இருக்குல்ல? நானும் என்னோட அம்மாவும் சேர்ந்து இருந்த வரைக்கும் அத்தை என் மேல கோவமாவே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அம்மா என் மேல கோவமா இருக்கும்போது அத்தை என்கிட்ட கனிவா பேசுறாங்க. இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கு. பாட்டியை நல்லா பாத்துக்கிறேன்னு அத்தை என்ன இப்ப பாராட்டினதை பாத்தியா? என் மேல அத்தைக்கு இருந்த வெறுப்பு கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது உண்மைன்னா அது நல்ல விஷயம்தான். சரி, நான் கிளம்புற நேரம் ஆகுது. நீ சீக்கிரம் வந்துடு. என்னால இத பண்ண முடியாது. அம்மா, நீங்க முதல்ல அமைதியா உட்காருங்க. சொல்றதை கேளுங்க. அம்மா, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட திட்டம் வெற்றிகரமா நிறைவேறணும்னா நாம சித்துக்கு எதிராக வேலை செய்யறோங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதாவது நாம சித்துக்கு எதிரா இல்ல, அவன் நல்லதுக்காக தான் செய்யறோம். ஆனா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? அதனாலதான் சொல்ல வந்தேன். அதனால நாம சித்து சந்தோஷமா வச்சுக்கணும். நிஷா நம்மளாலதான் இங்க வராங்கிறது சித்துக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாது. இது பாருங்க, யார பத்தி பேசிட்டு இருந்தனோ அவளே மெசேஜ் அனுப்பிட்டா. நிஷா தான் அது. என்ன அனுப்பியிருக்கா? இன்னைக்கு நைட்டு சந்திக்க போற ஹோட்டலோட அட்ரஸ் நமக்கு அவ தெளிவா அனுப்பியிருக்கா. உங்களோட வியாபாரத்தை மறுபடியும் நீங்க வெற்றிகரமா தூக்கி நிறுத்திருக்கீங்களே, இத பத்தி எப்படி உணர்றீங்க? உண்மையிலேயே இந்த விஷயம் நான் பெருமைப்படக்கூடியதுதான். படிப்படியா இந்த இடத்தை எட்டுறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இதை எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? ஆமா, இல்ல, ஃபைன். வா, உங்களோட மாப்பிள்ளையே இங்கதான் இருக்காரு. அப்படிதானே? அவரு ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். இவரும் அன்னைக்கு அந்த விருந்துல இருந்தாரு இல்லையா? இவரு யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், நான் இதை வந்துடுறேன். ஹலோ அத்தம்மா,
இந்த உலகம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால செய்யப்பட்டது. அதுல ஒண்ணுதான் இந்த நீர், அதாவது இளநீர். நான் ஆக்சுவலா 2 வாங்கிட்டு வந்தேன். நான் 1 சாப்பிட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் மாமனாரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். கையில கிடைக்கிற எதையாவது எடுத்து உன் தலையில நான் போட்டு உடைக்கிறதுக்குள்ள இந்த இடத்த நீ காலி பண்ணி இவரையும் சேர்த்துதான். அட, அங்க என்ன பாக்குற, என்ன டிராமா பண்ற? என்ன பண்றீங்க அத்தை? நீங்க என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? பாத்தீங்களா, உங்க கடைக்கு உங்க ப்ராடக்ட்ஸ வாங்க வர ஒரு கஸ்டமர் கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா சொல்லுங்க? மறைஞ்சனா நிஜமாவே நடந்ததெல்லாம் உனக்கு மறந்துடும். அது ஐயோ, வந்துட்டீங்களா? ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்களே. டிராஃபிக்ல அப்படியா? மாட்டிக்கிட்டேன். நீங்க உங்க பொண்ணுக்கு நகை வாங்க தானே இங்க வந்தீங்க? ஆமாமா, நகை ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த கடையோட ஓனர் இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப முசுடு, பயங்கர கோபக்காரங்க. நீ வாயை மூடு. இங்க பாரு மோனா. ஹாய் சித்தார்த். Hi. ஹலோ மேம். ஹாய். ஹலோ. மோனா, இது நம்ம கடை தானே. என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உள்ள ஒரு மேகசினுக்கு பேட்டி கொடுத்தேன். சரி, நீங்க உள்ள வாங்க, நம்ம எக்ஸ்கியூஸ் மீ. கண்டிப்பா. ஹலோ, லீடிங் ஸ்டோன்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் பானர்ஜி தானே நீங்க? ஆமா. உங்களை எப்படி மறக்க முடியும்? எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. உங்களுக்கு இவரை தெரியுமா? என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியாதா? இவரும் டிடி சேர்ந்து ஆடின டான்ஸ் யாரால மறக்க முடியும்? ஆனா எனக்கு இவரோட பேர் தெரியாது. ஆ, அது சிவா. சிவா பட்டேல். ஓ அப்படியா? நீங்களும் பட்டேல் தானா? இவரும் உங்களோட சகோதரரா? இல்ல, இவர் பாக்குறதுக்கு உங்க தம்பி மாதிரியே இருக்காரு. இவர் ஒண்ணு எனக்கு சகோதரர் இல்ல. இவரு என்னோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்? நிஜமாவா? ஓ வாவ். இந்த பேட்டையில இவரு ஒரு முக்கியமான விஐபியா இருப்பாரு. லேடி, இவ்வளவு வருஷமா உங்க ஹஸ்பண்ட பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, இவரை பத்தி நீங்க யாரும் என்கிட்ட சொன்னதும் இல்ல. உண்மைதானே? ஆனா இதுக்கப்புறம் நம்மளோட வியாபார உலகத்துல எல்லாரும் இவரை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. அட பிரமாதம். ஒரு பிரத்யேகமான பேட்டியை நான் இப்ப எடுத்தே ஆகணும். ஐ மீன், உங்ககிட்டயும் உங்களோட அன்பான கணவர்கிட்டயும். ப்ளீஸ் டிடி, இதுக்கு நீங்க ஒத்துக்கோங்க. நீங்க சரின்னு சொன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து பேட்டி எடுக்கிறேன். அப்புறம் உங்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. டிடியோட இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் ஒரு அன்பான அழகான குடும்பத்தை பத்தியும் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. இவ்வளவு அன்பான குடும்பம் இருக்கும்போது ஒரு பெண் என்ன நினைச்சாலும் சாதிச்சுக்கலாம். அடடா, கேட்கறதுக்கு எவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஆனா அத்தம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரே நாள்ல இவர் பெரிய ஆள் ஆயிடுவாரு. சந்தோஷமா இருக்கு. உலகமும் இவரை பத்தி தெரிஞ்சுக்கும். டிடிக்கு தூணா இவர் தான் இருக்காருங்கிறதும் தெரிஞ்சுக்கும். இது பெரிய விஷயம் தானே? என்ன சொல்றீங்க? அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு இல்ல, தோணுது. அத்தை கூச்சப்படுறாங்க. நீங்க தாராளமா எப்ப வேணாலும் வரலாம். குறிப்பா அந்த வீட்டை பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, அதனாலயே நீங்க வரணும். ஓகே? மாப்பிள்ளையே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் டிடியால எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? சரி, இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock நான் வீட்ல வந்து சந்திக்கிறேன். இங்க பாரு டார்லிங், சரின்னு சொல்லு ப்ளீஸ். சரி. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் கிளம்புறேன். எங்களுக்கு தான் பெருமை. பை. See you. பாய். See you. Bye. Bye. Take care. சாயந்தரம் 5 மணி மறந்துடாதீங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன் சொந்த வாழ்க்கையில தேவையில்லாம மூக்கம் நழைக்கிற? எதுக்கு இப்ப எரிமலை மாதிரி கொதிக்கிறீங்க? அத்தம்மா, நான் உங்களுடைய மாப்பிள்ளை, தெரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு உள்ள வரலனா அவங்க பாட்டுக்கு இவரை உங்களுக்கு தம்பி ஆக்கிட்டு போயிருப்பாங்க. உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை நான் கொன்னுடுவேன். அடிச்சே கொன்னுடுவேன். அத்தம்மா, இத குடிங்க, உங்க சூடு தனியும். ஓகேவா? ஆள விடுறா சாமி. You fool. என்ன விட்டுட்டு ஓடிட்ட? தப்பிச்சிட்டா. Out. வாங்க இப்படி. என்ன விடு, நான் இளநீ சாப்பிடணும். ரொம்ப முக்கியம். இங்க என்ன படமா காட்டாங்க, வேலையை பாருங்க.